வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஸ்ரீலங்கன் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர் விஜய் பேசினதை கேட்டிங்களா அப்படின்னு தான் இங்கே என்கிட்ட கேட்குறாங்க. மிஸ்டர் விஜயால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னும் இங்கே நிறைய பேர் இன்னைக்கு அவரோட பேச்சு திருச்சியிலையும் அரியலூர்லும் அவர் பேசின பேச்சுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம இலங்கை தமிழர்கள் அவங்களும் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவர் விஜய்னால ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு. வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் பேசின பேச்சு ஒன்றும் ரொம்ப உண்மையான ஆழமான கருத்துக்கள். இதில் மாற்று கருத்தை யாருமே அது ஃபுல்லாக கவனிச்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மனசுலேருந்து ஒரு ஆதங்கத்தோட ஒருத்தர் பேசினார்னா எப்படி பேசுவாரோ அது நீங்கள் பார்க்கலாம். நான் அண்ணாவோடைய பேச்சுக்கள் கேட்டிருக்கேன், கலைஞரோட பேச்சுக்களை கேட்டிருக்கேன். அந்த அளவுக்கு அது ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு அடி ஆழத்துலேருந்து வந்த ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு சின்ன சுழல், அது சின்ன சுழல் நிச்சயமாக ஒரு சுனாமியாக மாறுறதுக்கு அடுத்த வருடம் 2026 வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமாக நடக்க போகுது. அதை நீங்கள் விட்னஸ் பண்ண போகிறீங்க. நன்றி, வணக்கம்.